ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 2/2/2026 பாக்கியதாரா BD 39க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இது தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் திங்கக்கிழமைனா நம்மளுக்கு பாக்கியதாராங்கிற கம்பெனிலேருந்து வருது நண்பா. இது எல்லாமே நம்மளுடைய பாக்கியதாரா ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து ஏபிசி போல் வந்து 6 to 8, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 830 6 to 8. அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போல் 024, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 754 024 சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4D ஏ போர்டோட வந்து 1221 சொல்லிட்டு நம்ம மாற்றி 2 டைம் ஒன்ஸு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 235லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 559235. நம்மளுக்கு தேவை வந்து 4D. ஸோ 4Dயோட நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். அப்போ 4Dயில் இருக்கிறது 9, இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து 12. ஸோ 1 ஈக்குவல்டு, அதே மாதிரி இங்கே ஏ போர்டில் இருக்கிறது 2. ஸோ 2 + 2 இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். ஸோ அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கும். இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா இங்கே 4 கிடைக்கும். அப்போ 0 அல்லது 4 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 4ஆ நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் கிடச்சிது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 510 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4D ஏ போர்டோட வந்து 1221 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்ம கூட்டுறோம் மாற்றி. அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு இங்கே 510க்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 510க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 783. ஸோ இதில் 4Dயில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 3, ஏ போர்டில் இருக்கிறது 5. அப்போ இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 3 + 1 ஈக்குவல்டு. அதேமாதிரி இங்கே வந்து 5 + 2 ஈக்குவல்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போ 4 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 7. இந்த 510க்கு அப்புறம் 4 அல்லது 7ன்னு வந்திருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான் நண்பா. 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 024 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, போர்டு மாறாமல். இப்போ இதில் பார்த்த ஃபார்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12ங்கிற ஃபார்மெட்டை பார்த்துருக்கோம். அதாவது இந்த இடமும் நம்ம 12 தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், இந்த இடமும் நம்மளுக்கு 12 தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து 21 எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ் வந்து 2 டைம் ஒன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ இப்போ நம்ம 21 எடுக்க போகிறோம். அதேமாதிரி இந்த ட்ராவுக்கான கெஸிங்லையும் 21 தான் எடுக்கணும். இப்போ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். 024 இதோட ஃபுல் போர்டு வந்து 754 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 4Dங்கிறதுனால இதில் 4 + 2. இங்கே ஏ போர்டில் வந்து 0 இருக்குது, 0 + 1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டும்போது 6, 0ஓட 1 கூட்டும்போது 1. அப்போ 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 024க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 1, 6 அல்லது 1 நம்மளுக்கான சி போர்ட் நம்பர் நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 024க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 6 to 8 ரிசல்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆனால் சி போர்டு இல்லை. இந்த இடம் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 2 டைமும் நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சு, இதில் நம்மளுக்கு ஏ போர்டு வந்திருக்கு.
ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 6 to 8 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த திங்களுக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் போயிருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 6 to 8 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 830 இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து 40 இருக்கிறது 0, அதோட +2. ஏ போர்டில் இருக்கிறது 6 +1. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2 தான் வரும். இங்கே 6ஓட 1 கூட்டினோம்னா 7. அப்போ 2 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இதை நம்ம அப்படி கீழே எடுத்ததெல்லாம் சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 2 அல்லது 7, 2 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்மளுடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதார ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 27 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு 27 ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு போர்டு மாறி இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டோடு சேர்த்து பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2772 அல்லது 2277 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி சி போர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சி போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெம்பர்ஸுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபார்மெட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ஃபார்மெட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸை வச்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தனிப்பட்டு கொடுப்போம் நம்ம மெம்பர்ஸில். அதனால் உங்களுக்கு மெம்பர்ஷிப் வேண்டாம் கூட நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு 3 எக்ஸாம்பிள் மட்டும் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. எனக்கு திங்கக்கிழமை 2/2/2026 பாக்கியதாரா பிடி 39க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் ரிசல்ட் நண்பா. ஸோ ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவையும் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணி தான் மெசேஜ் பண்ணுறீங்க. வேறு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.